இந்த வீடியோல motion presets யூஸ் பண்ணி text animation எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். So முதல்ல வந்து motion presets அப்படினா என்னன்னு பாப்போம். motion presets அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய motion tween வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் motion presets. ஃபிளாஷ்ல வந்து ஃபிளாஷ்ல அனிமேட்ல வந்து ஏற்கனவே கொஞ்சம் presets இருக்கும். ஸோ அந்த presetsம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம புதுசாக நம்மளாவே presetsம் கிரியேட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து presets யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளை வந்து மேலே கிரியேட் பண்ணுற காரணம் என்னென்னா நான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரீசெட்டுக்கு வந்து நமக்கு கீழே நிறைய இடம் வேணும். ஸோ இந்த ப்ரீசெட்டை வந்து அந்த பேஜினுடைய டாப் எண்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரீசெட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீசெட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ஒரு 3 டாட் இருக்குது தெரியுமா, இதுதான் மோஷன் ப்ரீசெட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோஷன் ப்ரீசெட்ஸுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒருவேளை அப்படி மோஷன் ப்ரீசெட்ஸ் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா விண்டோவில் போயிட்டு இங்கே வந்து மோஷன் ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ மோஷன் ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் அது ஓடி வந்து நம்ம முன்னால் தெரியும். ஸோ இந்த மோஷன் ப்ரீசெட்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரீசெட்ஸ் இருக்கும். இந்த ப்ரீசெட்ஸ் ஒன்றொன்னே நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு சின்ன ப்ரீவியூவும் இங்கே காமிக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த ப்ரீசெட்டில் என்ன மாதிரி அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னுள்ளது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த 3வது ப்ரீசெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் தான் நமக்கு இந்த பாலுக்கு நடக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ எந்த அனிமேஷனும் இல்லை, மோஷன் ட்வீனோ க்ரியேட் பண்ணலை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டைமில் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளே பண்ணிவிடுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பால் அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன். அடுத்தது ஓகே கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நம்ம மாற்றியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதே அனிமேஷன் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேயும் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பால் ஷேப்பில் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் புதுசாக ஒரு லேயர் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வேறு ஒரு கலர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு வித்தியாசத்துக்காக. ஸோ ரெட் கலர் ஆக்கிடுவோம். ஸோ இதையும் வந்து கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுக்குறேன். சிம்பிளாக மாற்றிடுவோம். மாற்றிட்டு இந்த சிம்பிளுக்கும் இதே ப்ரீசெட்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா தெரியும் ரெண்டு அனிமேஷனுமே ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஷேப்பில் இருக்கிறதுங்கிறது கட்டாயம் கிடையாது. பால் ஷேப்பில் இருக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஆஸ் லாங் as அது ஒரு சிம்பிளாக இருக்கிறது வரைக்கும் இந்த ப்ரீசெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்ளை ஆகும். சரி, இப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நம்மளாவே எப்படி ப்ரீசெட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். புதிய ஃபைல் ஒன்று எடுத்துக்கிடுவோம் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3ல். ஸோ டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு என்னுடைய வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். rees3d.com. இதில் .com வேண்டாம், ஜஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கட்டும். ஸோ முதல்ல வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒன்றா அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றா அனிமேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து தனித்தனியாக ஆக்கணும். தனித்தனியாக ஆக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் அப்பார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து Ctrl+B ஷார்ட்கட் கீ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு டெக்ஸ்ட்டும் தனித்தனியாக ஆயாச்சு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் ஒரு லேயர்லையாக நம்ம போடணும். ஸோ அதுக்கு ஈஸி வழி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் டு லேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், Ctrl+Shift+D. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு லெட்டரையும் ஒரு லேயர்லேயே போட்டுரும். இதில் நீங்கள் பேரும் பார்த்துக்கலாம். அந்த லேயருக்கு பேரும் இருக்கும், அந்த டெக்ஸ்டினுடைய பேர் வந்து அந்த லேயருக்கு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த லேயர் 1 வந்து எம்டியாக இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் வந்து சிம்பிளாக நம்ம மாற்றணும். ஸோ ஒன்றே செலக்ட் பண்ணிவிட்டு F8 ப்ரெஸ் பண்ணுறேன் ஷார்ட்கட் கீ. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிளும் கொடுக்கலாம். இல்லைன்னா மாடிஃபைல போயிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து F8. ஸோ நான் F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறதுக்காக பேர் நான் மாற்றலை, symbol 1 symbol 2ன்னு இருக்கட்டும். F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்.
இதுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் சிம்பிளாக வேணாலும் இருக்கலாம், மூவி கிளிப்பாக இருக்கலாம், இல்லை பட்டனாக இருக்கலாம், இல்லை கிராஃபிக்காக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லாமே வந்து சிம்பிளாக மாறியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் இல்லை, ஒரு லெட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அனிமேட் பண்ணிவிட்டு அந்த அனிமேஷனை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீசெட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்னுடைய அனிமேஷனை மட்டும் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆருக்கு மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மோஷன் ட்வீன் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ மோஷன் ட்வீன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைனலாக கடைசி அந்த அனிமேஷன் முடிகிற நேரத்தில் வந்து இந்த ஆர் இப்படியே இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைனல் ஃப்ரேமில் வந்து இதே பொசிஷன் நமக்கு இதே மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபைனல் பொசிஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருவோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் கடைசி ஃப்ரேமில். அப்போ வந்து இப்போ இருக்கிற இதே பொசிஷன் வந்து கடைசி ஃப்ரேமில் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்கு முன்னால் வந்து நம்ம கொஞ்சம் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ஃப்ரேமில் போயிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக்கிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக்கிடுவோம். அதே மாதிரி இதனுடைய விசிபிலிட்டியை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆக்கலாம், இல்லைனா வந்து இந்த சப்பையாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில். ஸோ மோஷன் ப்ரீசெட் இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு குட்டியாக்கி வச்சுருவோம். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு சிம்பிள் மோஷன் ட்வீன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். கலர் எஃபெக்டில் போயிட்டு நம்ம ஸ்டைல் சூஸ் பண்ணி ஆல்ஃபா கொடுப்போம். ஆல்ஃபா வந்து 0 ஆக்கி வச்சுருக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபாங்கிறது வந்து என்னென்னா விசிபிலிட்டி தான். ஆல்ஃபா 0 அப்படின்னா அது தெரியாது. ஆல்ஃபா 100 இருக்கும்போது ஃபுல்லாக நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்து 0 கொடுத்துட்றோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வரக்கூடிய டைமில் அது விசிபிளாக தெரியணும். அப்படி தெரியலைன்னா ஒருவேளை அந்த ஆல்ஃபா வேல்யூ இங்கேயும் 0வாக இருக்குதா இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை 100 ஆக்கிடுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 0வாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அப்படி இங்கே வரக்கூடிய டைமில் நமக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகுது. தான் நம்மளுடைய அனிமேஷன். ஸோ கொஞ்சம் கூட இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃப்ரேம் நம்பர் 15 தான் வந்துட்டு இதை வந்து ரொம்ப பெருசாக்கலாம். ஸோ பெருசாகிட்டு சின்னதாகிற மாதிரி, ஸோ பெருசாகிட்டு திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வர மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே அனிமேஷன், இந்த ஆருக்கு இருக்கிற இதே அனிமேஷனை வந்து நான் இனி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அனிமேட் பண்ணுறதுக்காக பதிலாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அனிமேஷனை வந்து ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சேவ் பண்ண ப்ரீசெட்டை வந்து மற்றதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மோஷன் ப்ரீசெட்ஸ் போனீங்க அப்படின்னா கீழே வந்து கடைசியில் கஸ்டம் ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே 2 ப்ரீசெட்ஸ் ஏற்கனவே பண்ணது இருக்குது. இது போக நம்ம புதுசாக ஒரு ப்ரீசெட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ இது எல்லாமே டிஃபால்ட் ப்ரீசெட்ஸு, அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கஸ்டம் ப்ரீசெட்ஸ் வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ரீசெட்ஸு, அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கிளாஸ் அப்படின்னு இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய ப்ரீசெட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அனிமேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மோஷன் ட்வீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த கடைசியில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டபுள் ஆரோஸ் தெரியும். டபுள் ஆரோ தெரியும் போது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அனிமேஷன், இந்த மோஷன் ட்வீன் அப்படியே செலக்ட் ஆகும். ஸோ இந்த மோஷன் ட்வீனை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ப்ரீசெட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ரீசெட் ஆக்கிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் செலக்ஷன் அஸ் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீசெட்டுக்கு ஒரு பேர் கேட்குது. இதுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு பேர் கொடுக்க போகிறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே வந்து இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற ப்ரீசெட்டு வந்தாச்சு. இனி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ரீசெட்டை வந்து மற்ற டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா, எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் உள்ளதை ஷிஃப்ட் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன உடனே இதை ப்ரீசெட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேம் ப்ரீசெட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ இதை சின்னதாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு நம்ம இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சேம் ப்ரீசெட், சேம் அனிமேஷன் வந்து எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் அப்ளை ஆகும். இனி அடுத்ததான் முக்கியமான வேலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லா அனிமேஷனுமே ஒரே நேரத்தில் நடக்குது. அப்படி வேண்டாம், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர் வரணும், அதுக்கப்புறம் இ, அதுக்கு அடுத்தது இ, அப்படி ஒன்றா தனித்தனியாக வரணும் அப்படின்னா அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டைம் லைனில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை நம்ம மாற்றணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் வரட்டும், ஒரு 15 ஃப்ரேம்ஸ் வரைக்கும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த மொத்த அனிமேஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி கொண்டு போய் 15 ஃப்ரேமில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு அடுத்த செட்டு. ஸோ இதை எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு
அடுத்தது ஒரு 30ல் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த செட். ஸோ ஒன்றுன்னா இப்படி செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 15 ஃப்ரேம் தாண்டி கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி கரெக்டாக 15 ஃப்ரேம் தெரியும்? இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ ஃப்ரேமுக்கு நேராக அடுத்ததை வச்சுட்டா போதும், கரெக்டாக 15 ஃப்ரேம்னு நமக்கு தெரியும். தள்ளி போயிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 15 ஃப்ரேம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டாக வருது, கரெக்டாக இருக்குது, பக்கா, வெரி குட். ஆனால் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் வரக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் மறைஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இங்கே வந்து முடிஞ்சவொன்னே அதுக்கப்புறமா அந்த லேயரில் வந்து எந்த ஃப்ரேம்ஸுமே இல்லை, அதனால தான் அது தெரியலை. ஸோ கடைசி ஃப்ரேமில் போயிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கடைசி கொஞ்சம் கேப் விட்டு விடுவோம், ஒரு 5 ஃப்ரேம்ஸ் கேப் விட்டுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃப்ரேம் கொடுக்குறோம். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அனிமேட் ஆகி அது அப்படியே நிற்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து மோஷன் ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது, நீங்கள் வந்து எந்த மாதிரி அனிமேஷன் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து சின்னதாக இருந்துட்டு பெருசாகிற மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம், இல்லை தூரத்துலேருந்து பக்கத்தில் வர மாதிரி பண்ணலாம், இல்லை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வர மாதிரி பண்ணலாம், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம், எந்த மாதிரி அனிமேஷன் வேணாலும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா anyone can animate சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.